இனிமே வர மாட்டீங்களா? அப்ப இப்ப வந்ததுக்கு அடச்சி பொட்ட பிள்ளைங்க எதை செய்ய சொல்ல செய்வீங்களாடி? டேய் வடிவேலு, 5 ஏதாவது ஒரு நம்பர் சொல்லு. 3 தோப்பு காண போட்டுட்டு எல்லாரும் போங்க. போடுங்க. ஏய் என்னது? அப்படியே ஓடுங்க. போங்க போங்கடினா. ஏண்டி நீ தோப்பு காண போட மாட்ட? ஒழுங்கா தோப்பு காலம் போட்டு இல்ல நம்ம பாண்டி குட்டி காலம் போட வைப்பாரு சொல்லிட்டேன். பாண்டியா கண்ணி இல்ல தண்ணி இல்ல கண்டா இருக்குன்னு ஜோசிகா சொன்னாரு. நான் கைண்டிக்கலாம். நீ தப்பா நினைச்சுக்கலாம். வரேன். இத பாரியா மரியாதையா கையிடு. இல்ல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஓ முகத்துல மீசியம் கையில அருவாள் இருந்துட்டா நீ என்ன ஆம்பளையா? என்னென்ன வெட்டி சாய்ச்சிடுவியா? இத பார், நீ என் வயக்காடுக்குள்ள வந்ததும் தப்பு, என் மாட்டை அவுத்து விட்டதும் தப்பு. அதுக்கு தண்டனையா நீ தோப்பு காலம் போடாம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்ப நீ வழி விடல, அரிவாளால வெட்டிடுவேன். வெட்டு. வெட்டிடுவேன். வெட்டேண்டி. வெட்டிடுவேன். வெட்ட. வெட்டிடுவேன். அடச்சி வெட்டு. அருவாளை எடுத்து அசராம வெட்டிட்டல. நீ ஆம்பளை தாண்டி. இதுக்கப்புறமும் நான் சும்மா போனா நான் ஆம்பளை இல்லைன்னு ஆயிடும். என்னம்மா விஷயம்? என் புருஷன் ராத்திரியான வீட்டுக்கே வர்றதில்ல. வெப்பாட்டி வீட்லயே படுத்து கிடக்குறாரு. ஏன்னு கேட்டா என்ன போட்டு அடிக்கிறாரு. அப்படியா பண்ணா? முட்டா அப்பையா. சரி சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னைக்கு ராத்திரி நான் வந்துடுறேன். எங்கடா அந்த பொண்ணை காணோம்? ஏங்கமணி, ஏன் எந்த பக்கம் போறீங்க? வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்சிருக்குல்ல, உங்க உடம்புல பட்டா அரிக்கும். இப்படி வாங்க வாங்க. டேய் அம்மனி வர வண்டி விடுறா. வாங்க கை கொடுங்க. கை நீங்களே இருக்கிறீங்களா? அதுவும் சரிதான். மாமன் கொடுத்து வச்சவன் அவனுக்கு எங்கேயோ வச்சாருக்கடா. எங்க உங்க கை கிட்ட தூரத்தான் நிக்கிறாங்க. பின்ன எதுக்கு என்ன பம்புறீங்க? அறிவு கட்டவன என் மாமா இவளை வச்சிருக்கிறான். என் மாமன் பொண்ணு பூவழகிய நான் கட்டிக்க போறேன். நான் ஏதாவது இழக்கு முடக்கு பண்ண இவ போய் என் மாமன் கிட்ட சொல்லி பூவழகிய வேற யாருக்கா கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நல்ல கண்ணுக்கு ஆசைப்பட்டு நல்ல கண்ணுக்கு எடுத்து போறாடா. என்ன பூவழகி மேல நீங்க எவ்வளவு ஆசை வச்சிருந்தீங்க? நேத்து அந்த பாண்டி பூவழகிய வயக்காட்டுல போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டிட்டானே. ஆமா பாண்டி தோப்புல பலாப்பா இருக்கு. இத கட்டி தூக்கி நல்லா வாங்கடா போலாம். வாங்கடா, பாண்டியனுக்கு தெரிஞ்சா அடிக்கும். ஐடியா நிறைய இருக்குங்க. பலாப்பாட்டை திரித்து பூவா எழுதி தோப்புல போட்டுலாம். அவ்வளவுதான். டேய் என்னடா பண்றீங்க? கண்ணாமூச்சி விளையாடுற. விளையாடுங்க விளையாடுங்க. பாண்டி நீயே விளையாட வரியா? எனக்கு வேலை இருக்கு, நீங்க விளையாடுங்க. உனக்கு டைரி இருந்தா கண்ணாமூச்சில என்ன புடி பார்க்கலாம். டேய் வாடங்க. ஆளாக்கு மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டே பந்தயம் கட்டுறியா? கண்ணை கட்டுறேன் சொல்றேன். டேய் மெதுவாடா. ஏன்டா பின்னாடி கட்டுறீங்க? பாண்டி
சேதுபதி, நீங்க சொல்றதுக்காக தான் நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுதான் ஆளை வச்சு அடிச்சான்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நான் என் கண்ணால பார்த்தேன். சக்தி வேலரே, நீங்க இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒண்ணு உங்க மகளை கண்டிக்க சொல்லல. இன்னைக்கு இவங்க இப்படி விளையாட்டா சண்டை போட்டுக்கிறது நாளைக்கு விபரீதமாயிடக்கூடாது பாருங்க. அதனால இப்பவே இவங்களை நாம கண்டிச்சு வைக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லதுன்னு சொல்ல வந்தேன். கண்டிக்க கூடாதுப்பா, தண்டிக்கணும். இங்கே இப்பவே. இல்லனா என்ன செய்வ? இல்லனாவா உன்னை கூட்டி வந்தாலே உன் மாம மகன், அவன் முட்டிய உடைச்சிருக்க முடியும். உன்னை அடிச்சு நாய் மாதிரி கேவலமா தெருவா இழுத்துட்டு போயிருக்க முடியும். பண்ண வேண்டியதானே, அப்புறம் நியாயம் பேசி நிக்கிற. பண்ணிருப்பேன்டா. எங்க அப்பா கௌரவமானவர். அவர் பேர் கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் பொறுமையா இருக்கேன். மத்தவங்க மாதிரி பொறுக்கின்னு பேர் வாங்காம எங்க அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்டு நியாயம் கிடைக்கும் இங்க வந்திருக்கேன். அதனால இங்கேயே இப்பவே உங்க பொண்ணை கூப்பிட்டு என்ன செய்யணும்ன்ற? காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றியா? ஆமா, எங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சேதுபதி, உங்களுக்காக தான் திரும்பவும் சொல்றேன். பொறுமையா போய்கிட்டு இருக்கிறேன். உங்க மகன் அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கிறான். எதுக்கு அளவுக்கு அதிகம்? ஒரு பொட்ட புள்ள ஊரெல்லாம் சுத்தி வம்பு இழுத்துட்டு இருக்காளே, அது அளவுக்கு அதிகம் இல்லையா? நான் என் தோட்டத்துல கண்ணு கட்டி இருக்கிறப்போ தடி பசங்களை வச்சு என்ன அடிச்சாலே, அது அளவுக்கு அதிகம் இல்லையா? முதல்ல உங்க பொண்ணை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பாட்டி, அப்ப நான் நியாயத்தை தானே கேட்கிறேன். சேதுபதி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பொறுமையா இருக்க முடியாது. மரியாதையா சொல்ற, வெளியில போங்க. யோ முறைக்காத போடா. டேய், வேணாம்ப்பா, நான் சொன்ன கேளு. வாங்கப்பா நாங்க புறப்படுறோம். வாங்கப்பா, அந்த ஆள் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு. அண்ணே ஏய், ஓடி உள்ள.